கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நகைக்கடை ஊழியர்களே பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை திருடி சிறைக்கு சென்றுள்ளனர். நகைகளை திருடி பிரம்மாண்ட வீடு, BMW பைக் என சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த ஊழியர்களின் திருட்டு பின்னணி இதோ. நகைக்கடையில் வேலை பார்த்த ஊழியர் உடன் வேலை பார்த்த பெண் ஊழியர்களுடன் கூட்டு சேர்ந்து நகைகளை திருடி இருக்கிறார். திருடு போன நகைகளை கடையில் இருப்பதாக கணக்கு காட்டி தப்ப முயன்ற கூட்டு களவாணிகள் போலீசில் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள பம்மம் பகுதியில் பிரபல சுரேஷ் நகைக்கடை இயங்கி வருகிறது. 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இங்கு வேலை பார்த்து வருகின்றனர். சம்பவத்தன்று வழக்கம் போல கடையை திறந்து ஊழியர்கள் வேலையை தொடங்கியுள்ளனர். அப்போது கடையின் வலதுபுற ஷோகேஸில் வைக்கப்பட்டிருந்த நகைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அந்த ரேக்கில் வழக்கமாக வேலை பார்க்கும் ஊழியர் அதிர்ச்சியடைந்துள்ளார். யாருக்கும் தெரியப்படுத்தாமல் நகைகளின் இருப்பு குறித்து எண்ணி பார்த்தவருக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் பல மாயமாகியிருந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த ஊழியர் நகைக்கடை ஓனருக்கு உடனே தகவல் கொடுத்துள்ளார். நகைக்கடையில் வைக்கப்பட்டிருந்த CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது கடை ஓனர் ஷாக் ஆகியிருந்தார். யாரை நம்பி கடையை ஒப்படைத்தாரோ அவர்களே நகைகளை திருடியிருப்பது CCTVயில் தெளிவாக பதிவாகியிருந்தது. கடையில் நகை விற்பனையாளராக பணிபுரிந்த அனீஷ் என்பவர்தான் காணாமல் போன நகைகளை திருடி உள்ளார். உடன் வேலை பார்த்த ஷாலினி, அபிஷா ஆகிய இரு பெண் ஊழியர்களும் அனீஷிற்கு உடந்தை. நீண்ட நாட்களாகவே இவர்கள் மூவரும் சேர்ந்து சிறுக சிறுக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை திருடி உள்ளனர். நகைகள் இருப்பு குறையாமல் இருப்பது போன்று திருடிய நகைகளை ஸ்டாக்கில் இருப்பதாக கம்ப்யூட்டரில் பதிவு செய்து மோசடி செய்திருக்கின்றனர். இவ்வாறு நீண்ட நாட்களாக நகைகளை திருடி கள்ளச்சந்தையில் விற்ற அனீஷ், ஷாலினி, அபிஷா ஆகிய மூவரும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக தெரிய வர கடை ஓனர் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் தான் வேலை பார்த்த கடையில் தானே நகைகளை திருடி புதிய வீடு கட்டிய அனீஷ் ஊரை சுற்றி ஆப்பிள் ஐபோனுடன் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து வழக்கு பதிந்த போலீசார் அனீஷ் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த ஷாலினி, அபிஷா ஆகிய மூவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 54 சவரன் நகை, 6 கிலோ வெள்ளி, ஒரு BMW இருசக்கர வாகனம், ஆப்பிள் ஐபோன் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளின் மதிப்பு சுமார் 30 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தமாக இவர்கள் 50 லட்சத்திற்கும் அதிகமான நகைகளை திருடியிருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. அது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் அனீஷ், ஷாலினி மற்றும் அபிஷா ஆகிய மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நகைக்கடை ஊழியர்களே பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை திருடி சிறைக்கு சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.